ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று 25/10/2025 கொண்ட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 200ன்னு கொடுத்துருந்தாங்க. அதில் பாருங்கள், நமக்கு ஆல் போர்டு பார்ப்போம். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்க நான் கொடுத்தது 0 2ன்னு 0 2 3 6ன்னு ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். அதில் 0 2 அதாவது 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. 3 டிஜிட்டில் 3மே வந்துருக்குது. சரிங்களா? பி போர்டும் சி போர்டும் 0 வந்துருக்குது. ஏ போர்டு 2ஆம் நம்பர் வந்துருக்குது. சரிங்களா? இப்போ வாங்க ஏபிபிசிஎஸ்சியை பார்க்கலாம். ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னாக்கா 20 நான் கோடு போட்டு கொடுத்துருந்தேன். கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு சொல்லி கோடு போட்டு கொடுத்துருந்தேன். அதுலேயே வந்து 20 பாஸு, அதாவது 20 ஏபிலையும் 20 பாஸு, ஏசிலையும் 20 பாஸு. சரிங்களா? ஆனால் 3 டிஜிட் மட்டும் ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. அது பாருங்கள், நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 620ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் நேற்று அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 200 போயிடுச்சு. அதில் பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னாக்கா ஒரு எப்படி இருந்தாலும் அது ஒரு வின்னிங் கிடையாது. ஆனால் சி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கும், வேறு எந்த ஒரு வின்னிங் பாஸ் ஆகிருக்காது. சரிங்களா? சரி, வாங்க இப்போ இன்றைக்கி உண்டான கெஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 26/10/2025 சமுருதி 26க்கு உண்டான கெஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 4 5 7 8. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சியை பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சி இதில் பார்த்தீங்கன்னா 56 65 64 46 54 45 97 79 74 47 94 49 17 71 75 57 15 51 83 38 35 53 85 58 48 84 93 39 73 37 06 60 66. இதுதான் இன்றைக்கு உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் கம்மியாக போடணுன்னு கேட்டவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கீழே போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா? கீழே கோட்டை பாருங்கள். எனக்கு முக்கியமான நம்பருங்கிறத நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு, சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். உங்களுக்கு உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். 3 டிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி ஒரு 7 செட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? 564 974 175 835 485 793 066. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட்டுனான கேஸிங்கு. 3 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கேஸிங்கு என் கேஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போட்டுங்க. அதே மாதிரி இதில் நான் கோடு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு எனக்கு தோன்றதுனால நான் உங்களுக்கு கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கேஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அதுவும் நீங்கள் இருக்கிற எல்லா நம்பரும் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? சரி, நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.